ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியின் வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் ஒரு விசேஷித்த விதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன? நீங்க ஏதோ ஒரு வகையான தேவையோடு நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவேதான் உங்களுடைய உள்ளந்திரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். நாம் எவ்விதமாக கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது அல்லவா? நாம் எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து இந்த நாட்களில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்களும் நானும் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வாசித்து பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே, இயேசு என்கின்ற நாமத்தினாலே நீங்க எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் என்பதை பாருங்கள். என் நாமத்தினாலே, இயேசு என்கின்ற நாமத்தினாலே நீங்க எதை கேட்பீர்களோ, எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்க அவருடைய நாமத்தினால கேட்காம இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்க நீங்க பழகி கொள்ளுங்க. இயேசு என்கின்ற நாமத்தினாலே நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல கர்த்தர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு என்கின்ற நாமத்தினாலே நீங்க கேட்கணும். அதுதான் ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார். யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்க இயேசுவின் நாமத்தினால கேட்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு போகிறாங்க. அப்ப பாருங்க, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு அங்கு வராங்க. வந்து தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படியாக அவனை அலங்கார வாசல் என்று அழைக்கப்படுகிற தேவ ஆலய வாசல் அண்டையிலே அவனை கொண்டு வந்து வைப்பாங்க. அவன் பாருங்க, வர்றவங்கிட்ட எல்லாம் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த மனிதன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்பொழுது பாருங்க, பேதுரும் யோவானும் அந்த தேவ ஆலயத்திற்கு வராங்க. பேதுரும் யோவானும் வராங்க. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரர்கள். இந்த 2 பேரும் வராங்க பாருங்க. அந்த 2 பேரை பார்த்த உடனே இந்த மனிதன் அவங்களிடத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். பார்க்கும் பொழுது இந்த பேதுரு சொல்றாங்க, பாருங்க, எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு
நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவ ஆலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. அதைத்தான் இங்கு பாருங்க, பேதுரு அப்போஸ்தலன் சொன்னாரு, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த மனிதன் நடந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இயேசுவின் நாமத்தினால நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க முதல்ல எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால நீங்க கேட்கணும். இரண்டாவது, நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இரண்டாவது, நாம் எவ்விதமாக கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். அதுதான் நீங்க பார்க்கிறோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள், அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நம்ம விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். நீங்க வேதாகமத்தை படிச்சு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தோடு நீங்க கேட்க நீங்க பழகிக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு நீங்க கேளுங்க. எனக்கு விசுவாசம் இல்லையே என்று சொல்லி நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே விசுவாசத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்க கேளுங்க. அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். விசுவாசத்தோடு கேளுங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 27லிருந்து 31 வசனம் அடங்கிய அந்த பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க 2 பார்வையற்ற மனிதர்களை குறித்து இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. 2 பார்வையற்ற மனிதர்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக செல்லுகிறாங்க. சென்றுட்டு அவங்க சொல்றாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள். பாருங்க, அவர் இப்போ இயேசு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன பிறகும் பாருங்க, அந்த பார்வையற்றவர்கள் அந்த 2 பேரும் இயேசுனிடத்துல போறாங்க. அப்ப பாருங்க, இயேசப்பா சொல்றாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். உடனே அந்த சகோதரர்கள், இந்த பார்வையற்றவர்கள் சொல்றாங்க, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. பாருங்க, அப்பொழுது அவர்களுடைய கண்களை இயேசு தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். 30வது வசனத்துல பாருங்க, மத்தேயு 9:30 பாருங்க, உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்டாங்க, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த கர்ப்பியான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசத்தோடு நீங்க கேட்பீங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து நீங்க விசுவாசத்தோடு நீங்க கேட்பீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சிறை இருப்புகளை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நீங்க எவ்விதமாக கேட்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால், விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். மூன்றாவது, நாம் எவ்விதமாக எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்.
உன் சந்ததி மேல் என் ஆவி, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, நாம் எவ்விதமாக கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தாகத்தோடு நம்ம கேட்கணும், அல்லது விடாப்பிடியோடு நம்ம கேட்கணும். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊத்துவேன்னு சொல்லிக்கிற நம்ம தாகத்தோடு கேட்கணும், அல்லது விடாப்பிடியாய் நம்ம கேட்கணும். அதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 30 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஒரு அருமையான ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த யாக்கோபு பாருங்க, ஒரு முறை அவன் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு கிருபை அவன் பெறுகிறான். அப்ப பாருங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனத்துல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். பாருங்க, விடாப்பிடியாய், தாகத்தோடு விடாப்பிடியாய் கேட்கிற ஆசீர்வாதத்தை விரும்புகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன என்று அவனை பார்த்து கேட்கிறார். அவன் யாக்கோபு என்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, இனி உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமம் 32:29 நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாய் ஒரு விடாப்பிடியோடு தாகத்தோடு அவன் கேட்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்க மூன்றாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தாகத்தோடு விடாப்பிடியாய் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனைகளை நீங்க கட்டாயம் நீங்க மாற்றும் வரைக்கும் நான் விடமாட்டேன், உங்களுடைய பாதத்தை விடமாட்டேன் என்று சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியை நீக்கும் வரைக்கும் நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசத்தோடு நீங்க ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அவர் கைகூடி வர பண்ணுவதற்கு அவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எவ்விதமாக கேட்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி முதலாவது இயேசுவின் நாமத்தினால கேட்க வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். மூன்றாவது பார்த்தோம் தாகத்தோடு அல்லது விடாப்பிடியாய் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நம்ம இந்த 3 காரியத்தின்படி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. வாக்கு கொடுத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் என்ன நோக்கத்திற்காக அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமத்திற்கு நீ மகிமை பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க எப்படி கேட்கணும்னு சொல்லி நாங்க பார்த்தோமப்பா. உங்களுடைய நாமத்தினால கேட்கணும் சுவாமி. ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்க கேட்கணும் சுவாமி. நாங்க தாகத்தோடு அல்லது விடாப்பிடியா நாங்க கேட்கணும்னு சொல்லி நாங்க சிந்தித்தோம் சுவாமி. அந்த வேத வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்குங்கப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எல்லா நன்மைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை கிருபையாக ஈவாக அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை எல்லாவற்றையும் கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.